ஹல்லோ ஹல் ஹல் தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். தவறினை பொறுப்பால், தருமத்தை வளர்ப்பால், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். தவறினை பொறுப்பால், தருமத்தை வளர்ப்பால், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். தானே எவரும் பிறந்ததில்லை, இருக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. தூய நிலவாய் கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள். தூய நிலவாய் இருப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள். தன்மை இல்லாமல் தான் மிதித்தாலும், தன்மை இல்லாமல் தான் மிதித்தாலும், தாய்மையிலே மனம் கணித்திடுவாள். தானே எவரும் பிறந்ததில்லை, இருக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மலை முடி தொடுவாள், மலர் மனம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். மலை முடி தொடுவாள், மலர் மனம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். தாயில்லாமல் நான் இல்லை. ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் தேவியும் அவள்தான். ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் தேவியும் அவள்தான். அகந்தையை அளிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அகந்தையை அளிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அவள்தான் அன்னை மகாசக்தி. தானே எவரும் பிறந்ததில்லை, இருக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. நன்றிங்க, நன்றி நன்றி நன்றி. மதுரை ஜில்லா ஆனமலை ஒத்தக்கடை, அதன் அருகாமல் இருக்கின்ற சக்கமட்டி, சக்கமட்டிக்கு அருகாமல் இருக்கின்ற சரி சிட்டாமட்டியிலே பிறந்தவையா நீங்களா? எனது பேரு சேதுபதி, எனது மனைவி பேரு செம்பாயி. சரி அன்னை முருகேசனே, சொல்லுங்க. எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. சரி, குழந்தை செல்வம் இல்லை. ஆனால் இப்பொழுது சரி என்னுடைய குலதெய்வம் அந்த கல்லர் அருளாலும், சரி மதுரை மீனாட்சி அருளாலும் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கியா? யாருக்கியா? எனக்கு குழந்தை பிறந்துருச்சியா? அட எக்கிழியா பிறந்துச்சு? நீ எப்படி சொல்ற? ஏன் என்ன சந்தேகம்? எதுலையா பிறந்துச்சு உனக்கு? போயா 3 காசு முண்டை. என் வயிற்றுல பிறந்துச்சுன்னு பாத்தியா? அப்ப இல்லங்க, என்னுடைய ஒத்துழைப்பினால் சரி எனது மனையாளுக்கு செம்பாய்க்கியா சரி தை மாதம் 3ஆம் தேதி நிறைந்த வெள்ளிக்கிழமை சரி என் மகன் பிறந்த தினம். அதை தை மாதம் 3ஆம் தேதி சரி மதுரை மாவட்டம் உரங்காமட்டி மஞ்சு விரட்டு சரி
ஜல்லிக்கட்டு மாடுபிடி திருவிழா. சரி. என்ன டேய், என்ன கேனப்பையில என்ன கிறுக்கு பையில, அட ஒன்னதான்டா. இப்ப நல்லா தெரியா பேச. என்ன வெட்டி பையில, என்ன வெங்க பையில, நீ சோத்த தின்ற சோத்துட்டு விரம் தின்றியாடா. இப்ப நல்லா தெரியா அறிவே இல்லையாடா. என்னையே பழசி பையில என்னையே சொல்ற அண்ணே. நான் உங்களை சொல்றேன் நினைச்சீங்களா? அப்புறம் யார சொன்னீங்க? உங்களை சொல்லலங்க. உங்க மேல நான் எம்பிட்டு வச்சிருக்கேன். எது? பாசம், மரியாதை. அண்ணே, என்ன பார்த்து என் பொண்டாட்டி கேட்டாயா? சரி. டேய், இப்படி ஊரு புறா மாடு பிடிக்க போற அழகிரியே சண்டாளா, போற வழியில நீ மாடு விட்டு செத்து போயிட்டீனா நான் இங்க போக மாட்டேங்க. வேற உங்களை இல்லைங்க, என்ன பார்த்து என் பொண்டாட்டி கேட்டா போற வழியில. சரி. நீ மாடு விட்டு செத்து போயிட்டீனா நம்மளுக்கு உத்த புள்ள முத்து புள்ள சொத்து புள்ள வெள்ளச்சாமி. சரி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்காயா. நீ செத்து போயிட்டீனா என்னைய மகன் வெள்ளச்சாமியும். சரி. யாரா பாத்துக்கிறது கேட்டா, யோ திமிரு பிடிச்சவன் அந்த சேதுபதி. பாக்கலே தெரியுது. எதை பாத்தீங்க? ஓட்டாம பாக்கல, வேற எதையும் பாக்கல. இல்ல ஆமா, துமுரு ரொம்ப. அண்ணே, திமிரு பிடிச்சவங்க அந்த சேதுபதி என் பொண்டாட்டி சொல்ல கேட்கலையா. சரி. நேரா கிளம்பிட்டேன். எங்க? மாடு பிடிப்பதற்காக களத்துக்கு போயாச்சுங்க. சரி. விதவிதமான மாடு. இந்த மாட்டை பிடிக்கலாமா, அந்த மாட்டை பிடிக்கலாமா, சரி, இல்ல எந்த மாட்டையா பிடிக்கலான்னு யோசனை, தடுமாற்றம். சரி. அண்ணே, மாடு பிடிக்க போன இடத்துல என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சுங்க. நீ போறது வீர விளையாட்டியா? குத்துச்சுன்னா குடல்ல வெளியே வந்துடும். சரியா சொன்னீங்க. தருணம் தப்புனா மரணம்யா. குத்துச்சுன்னா உடல் பூரா வெளியே வந்துடும். ஆனா அப்படியாப்பட்ட இடத்துல என் பொண்டாட்டி ஞாபகம் எனக்கு வந்துருச்சியா. அதுல வரலாமாயா? என்ன காரணம்? என்ன காரணம்? என் மனைவி நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணங்க. காதல அழிச்சிட்டியா? போயா ஓட்ட காசு. யோ, காதல் இல்லையா, காதல். காதல், லவ், லவ். ஐயோ அண்ணா, லவ்னால லவ் லவ்னு குலைக்கிற. அண்ணே, 60லும் 60 என்ன இருக்கும்? ஆசை வருமியா? நரைக்க நரைக்க விரைக்கி நரம்பெல்லாம் கையெல்லாம்யா. அண்ணே, என் மனைவி நினைக்கும் பொழுது சாரி எப்படி தெரியுமா? ஹலோ ஹலோ ஹலோ. அடியாத்தி 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 அடியாத்தி, என்ன காதலிக்கும் ஒரு குறியே கருவாச்சி. ஓ கண்ணம் பார்த்ததும் நான் கலங்கி போனேண்டி, ஓ சொல்ல கேட்டதும் நான் சொக்கி போனேண்டி. இரட்ட சட பின்னலுல என் உசுர முடிச்சு விட்டா, யாரும் இல்ல நேரத்துல தனியா சுத்த விட்டா. அடியாத்தி 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 அடியாத்தி, என்ன காதலிக்க மறுகுறியே கருவாச்சி. ஓ கண்ணு பார்த்ததும் நான் கலங்கி போனேண்டி, ஓ சொல்ல கேட்டதும் நான் சொக்கி போனேண்டி. இரத்த சட பின்னலுல என் உசுர முடிச்சு விட்டா, யாரும் இல்ல நேரத்துல தனியா சுத்த விட்டா. அடியாத்தி அடியாத்தி. காவேரி கரையோரோ காத்திருக்கும் பூங்குயிலே, அத்தமாக உன்னை பார்க்க ஆசையோட காத்திருந்தேன். காவேரி கரையோரோ காத்திருக்கும் பூங்குயிலே, அத்தமாக உன்னை பார்க்க ஆசையோட காத்திருந்தேன். காவேரி கரையோரோ காத்திருக்கும் பூங்குயிலே, அத்தமாக உன்னை பார்க்க ஆசையோட காத்திருந்தேன். 4 நாள காத்திருந்தேன், ரப்பகல தூக்கமில்ல. 4 நாள காத்திருந்தேன், ரப்பகல தூக்கமில்ல. மாற மாட்டோம் நான் ஒத்தையில நின்று, அடி சத்தியமா நானும் அந்த சாமி கிட்ட கேட்பேன். அடியாத்தி அடியாத்தி அடியாத்தி, என்ன
காதலிக்க மறுக்குறி கருவாச்சி ஓ கண்ணை பார்த்ததும் நான் கலங்கி போனேன்டி ஓ சொல்ல கேட்டதும் நான் சொக்கி போனேன்டி இரத்த சட பின்னலில என் உசுர முடிச்சு விட்டா யாரும் இல்ல நேரத்துல தனியா சுத்த விட்டா அடியாத்தி அடியாத்தி செடியில நான் காதல நான் எழுதி வச்சு கத்தவனை உன்னை பார்க்க கால்கடுக்க காத்திருந்தேன் கள்ளி செடியிலே காதல நான் எழுதி வச்சு கால்கடுக்க உன்னை பார்க்க ஆசையோட காத்திருந்தேன் கள்ளி செடியில நான் காதல நான் எழுதி வச்சு கத்தவனை உன்னை பார்க்க கால்கடுக்க காத்திருந்தேன் ரத்தத்தில பொட்டு வச்சு நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு ரத்தத்தில பொட்டு வச்சு நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு பக்கம் மரம் மாட்டோம் நான் ஒத்தையில நின்று அடி சத்தியமானாலும் அந்த சாமி கிட்ட கேட்பேன் அடியாத்தி அடியாத்தி என்ன காதலிக்க மறுக்குறி கருவாச்சி ஓ கண்ணை பார்த்ததும் நான் கலங்கி போனேன்டி ஓ சொல்ல கேட்டதும் நான் சொக்கி போனேன்டி இரத்த சட பின்னலில என் உசுர முடிச்சு விட்டா யாரும் இல்ல நேரத்துல தனியா சுத்த விட்டா அடியாத்தி 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 அப்படி இருந்தாலும் இந்த சேதுபதியாகப்பட்டவன் எங்க பிறந்தேன் எப்படி பிறந்தேன் எனக்கு என்னவெல்லாம் பிடிக்கும் என்னவெல்லாம் தெரியும் எடுத்து சொல்லணும்ல ஆமா அந்த வேலையை சரியா செய்யணும்ல செய்யணுமியா போலாமா ஹல்லோ ஹல் ஹல் அண்ணே உண்மையாகவே சரி ஒரு நடிகன் பேர் அழைக்கணும்னா முக்கியமான விஷயம் என்ன அதுதானேங்க ஒளி ஒளி அமைப்பு தான் சிறந்த ஒரு ஒளி ஒளி அமைப்பு வைரவா ஆடியோஸ் சிறப்பு போலாமா சேதுபதி நாடு சேதுபதி நாடு இந்த சேதுபதி பிறந்தது சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு சேதுபதி நாடு சேதுபதி நாடு இந்த சேதுபதி பிறந்தது சிவகங்கை நன்னாடு ஐயா எனக்கு அனமலை வத்தக்கடை அனமலை வத்தக்கடை இந்த சண்டான சேதுபதிக்கு அருகிருக்கும் சக்கம்பட்டி வத்தக்கடை அனமலை வத்தக்கடை எனக்கு அருகிருக்கும் சிட்டாம்பட்டி சக்கம்பட்டி எல்லையிலே சக்கம்பட்டி எல்லையிலே இந்த சண்டான சேதுபதி இன்னைக்கு சமத்தலகாய் பிறந்தவன்டா சக்கம்பட்டி எல்லையிலே சக்கம்பட்டி எல்லையிலே நான் சமத்தலகே முறந்தேன் ஒயிலாட்டக்காரனடா ஒயிலாட்டக்காரனடா இந்த சேதுபதி ஒயிலாட்டம் ஆடுவேண்டா ஒயிலாட்டக்காரனடா ஒயிலாட்டக்காரனடா நான் ஒயிலாட்டம் ஆடுவேண்டா நான் மாடுமுடி வீரனடா மாடுமுடி வீரனடா இந்த சேதுபதி மயிலக்கால சூரனடா மாடுமுடி வீரனடா மாடுமுடி வீரனடா நான் மயிலக்காளி சூரனடா வாராண்டா சேதுபதி எப்படி சேதுபதி நாட்டுக்காரண்டா சேதுபதி சிவகங்க சிமக்காரண்டா சேதுபதி நாட்டுக்காரண்டா சேதுபதி சிவகங்கை நாட்டுக்காரண்டா சேதுபதி நாட்டுக்காரண்டா சேதுபதி சிவகங்க சிமக்காரண்டா சேதுபதி நாட்டுக்காரண்டா சேதுபதி சிவகங்கை நாட்டுக்காரண்டா
ஆனமலை ஒத்த கடை. சரி. அதன் அருகாமையில் இருக்கின்ற சக்கமட்டி. சக்கமட்டிக்கு அருகாமல் இருக்கின்ற சிட்டாமட்டியிலே பிறந்தவையா இந்த சேதுபதியாகப்பட்டவன். சித்தாம்பட்டில இருக்காங்களா நீங்க? சரி சரி. தேருக்கு அருகாமையில் உள்ள டூ வீலர்களை எடுக்க சொல்லி விழா கமிட்டியர்கள் கேட்குறாங்க. இப்போ டூ வீலர்கள்லாம் அப்படியே எடுத்து அடுத்த அப்புறமா வச்சுருங்க. தேர் இழுக்க நேரமாகி விட்டதுனால அந்த டூ வீலர் பூரா எல்லாத்தையும் எடுத்து வைங்க. இடத்த மாற்றி வைங்க. அண்ணே இது தேருக்கு பக்கத்தில் நிப்பாட்டி இருக்கிற வண்டி வாகனம் கொஞ்சம் ஒப்புரப்படுத்துங்கண்ணே. அண்ணே அது மட்டுமா? ஏயா பெட்டிக்கார. சரி. காலையில் தூங்கி எந்திரிச்சவனே நீங்க எங்க போவீங்க? டீ கடைக்கு போவோம். பிறகு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவோம். நீலாம் உருப்பிடுவியா? யாப்பா நீ புலப்பியாயா? அப்புறம் என்ன செய்யறது? நான் எங்க தெரியுமா போவேன்? எங்க போவ? இந்த ஊருக்குள்ள எங்கடா திறந்து கிடக்கும், எங்கடா வாய வைக்கிறான் அலைவையா? எங்க திரும்புங்க. மக்கள் பார்த்தா உதடு அப்படித்தான் தெரியுது. அது லிப்டிக்கியா? லிப்டிக்கா? சாராயம், கல்லு, சரி, கஞ்சா, போதை, இந்த மூணு எங்கடா கிடைக்கும்னு தேடி தேடி குடிப்பா இந்த சேதுபதி குடிகார பையன். சரி, பெருமையா சொல்லிக்குவல்ல அண்ணே. எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா சாராயத்தை போடுவேன்? எப்படி? வாழைப்பழ தோலுரிச்சி மாடகில ஊற வச்சி வானலியில் ரப்பகலாம் காட்சி இங்கே வச்சிருக்கு. பார்த்தாலே தண்ணி வரும். ஆமா, பாக்குறவன் நாக்குலதான். ஆமா, பாலாட்டம் தேனாட்டம் ஆடவரும் மூக்குலதான். நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு முன்னேறுதிக்கு எனக்கு. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு முன்னேறுதிக்கு எனக்கு. விட்டவங்க சல்லியே ஒத்துக்கிட்ட மில்லியே, விட்டவங்க சல்லியே ஒத்துக்கிட்ட மில்லியே. திறமையில எரிப்பி அங்க பிறந்த இல்லையே. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு முன்னேறுதிக்கு எனக்கு. சங்கீதத்தை நான் வந்தால் உடையீதத்தான வரும். இனமயக்குது பக்கம் இழுக்குது, இனமயக்குது பக்கம் இழுக்குது. அப்பமா தொட்டு பின்ன பாப்பமா தின்னுட்டு மொத்தமா தொட்டு இன கேப்பமா. சுட்டக்கரு பாத்திருக்கு, பத்து முட்டை பருத்திருக்கு, அது கடித்தா கடிச்சுக்கதா. ஹொய்யா சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு முன்னேறுதிக்கு எனக்கு. நான் விட்டவங்க சல்லியே ஒத்துக்கிட்ட மில்லியே, விட்டவங்க சல்லியே ஒத்துக்கிட்ட மில்லியே. குதிரமில்லை எரிப்பி அங்க பிறண்டில்லையே. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா முன்னேறுதி எனக்கு. அண்ணே சொல்லுங்க, விதவிதமா சாராயம் குடிப்பாயா நீங்களா? ஆமா. எப்படி அண்ணே? எனக்கு பனையிலே சாராயமா சாராயமா போதையத்தும் எனக்கு பணமடா. பனையிலே எனக்கு சாராயமா 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 போதையத்தும் பணமரமா. எனக்கு பனையிலே சாராயமா சாராயமா போதையத்தும் எனக்கு பணமடா. கிண்ணியிலே சாராயமா சாராயமா எனக்கு வருவலடா. எனக்கு சாராயமா எனக்கு வருவலா. அட்டியிலே சாராயமா சாராயமா அலமினி எனக்கு வருவலடா. கிண்ணியிலே சாராயம், சரி, கிழத்து மீன் வருகரி, வட்டியிலே சாராயம் சாராயம், வாழை மீன் வருவல். அண்ணே பத்தலங்க. பத்தல என்னமா? போத பத்தல. இந்த உடம்புக்கு பத்தாதியா அண்ணே? எம்படு கூட சாராயம் தெரியுமா குடிச்சிருக்கேன். சரி,
50 கூட சாராயம்யா. அடியாத்தி இந்த உடம்புக்கு பத்துமா? பத்தாது. பத்துமாயா? பத்தாதுயா. பத்தாதுங்க. நேரா கிளம்பியாச்சு. எங்க எங்க போனீங்க? பனங்காட்டுக்கு. பனங்காட்டுல போய் சரி அந்த பனமரத்து மேல ஏறி அந்த ஒத்த மரத்துக்கல்ல ஒத்தாளா இடகட்டாம குடிச்சா சரி எப்படி இருக்கும்? தேக்கு மாதிரி இந்த தேக்கு மரமாட்ட இருக்கும் ஐயா. சரி அப்படி வளர்த்த உடம்பு. அண்ணே பனமரத்து மேல ஏறணும், கல்ல இறக்கணும், சரி ராவா சாத்தணுமுங்க. அண்ணே தேருக்கு பக்கத்தில் ஒரு புல்லட் வண்டி நிற்குதுண்ணே, தயவு செய்து அதை எடுத்து படுத்துங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. தேரை நகர்த்தணும் அப்படிதானே? அதனால் அன்பு உள்ளங்கள் தேருக்கு அருகாமல் இருக்கின்ற இந்த வண்டி வாகனம் கொஞ்சம் ஓரம் கட்டுங்கண்ணே. அண்ணே சொல்லுங்க. எப்படி தெரியுமா? எப்படி? பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பனமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன். பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பானை நிறைஞ்சு கீழே வளைஞ்சு பாலாய் போனதே. பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பனமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன். தானானை தானே நந்தி தானானா, தானானை தானே நந்தி தானானா, தானானே தானே நந்தி தானானே தானே தானானே தானே தானே தானே. ஒரு மரத்து கல்ல குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமணி, உன்ன போல பேரழகி ஊருக்குள்ள இல்லையடி. உன்ன போல பேரழகி ஊருக்குள்ள இல்லையடி. என் ஜோடி நீ மாறி எனக்கு ஒன்னே ஒண்ணு தாரி. என் ஜோடி நீ மாறி எனக்கு ஒன்னே ஒண்ணு தாரி. பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். கல் குடிச்சி கல் குடிச்சி மதையிலே வறண்ட செதுவாதி. கல் குடிச்சி குடிச்சி அந்த 10 மர கல் குடிச்சி கல் குடிச்சி மதையிலே வறண்ட செதுவாதி. அண்ணே ஒத்த மரத்து கல்ல குடிச்சையா? சரி போத 10ல 10 மரத்து கல்லு சேர்த்து குடிச்சேன். சரி அப்பயும் போத 10ல. அண்ணே சொல்லுங்க, உங்களுக்கு கசக்க தெரியுமா? கசக்கவா? அது என்ன கசக்கிறது தெரியாதியா? நீல ஆம்பளையா? செத்து போயிரியா? கசக்கல என்னையாது? கசக்க தெரியாது ஆம்பளை இருக்கலாமா? கசக்கிறது என்னது கோபியண்ணே உங்களுக்கு கசக்க தெரியுமா? பத்த பழகிக்கிட்டு இருக்காப்ல. எங்கிட்டு பழகுறீங்க? அப்படியா அண்ணே? ஏன் கூட சேருங்க, உங்களுக்கு முழுசா கத்து கொடுக்குறேன். சரி எப்படி தெரியுமா தம்பி பாண்டி உனக்கு? சரியாங்க. பக்கத்துல நேத்து 2 நாள் ஆடணும். ஆமா கசக்கி இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆமாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். எப்படி கசக்கிறேன் எப்படி கேளுங்க. காலையில ஒரு கசக்கு, மதியானம் ஒரு கசக்கு, போனதையுமே ஒரு கசக்கு. தூக்கம் வர மாட்டேங்குது. எப்படியா வரும்? சாயங்காலம் ஒரு கசக்கு. அண்ணே விடுவனா குளிச்சுக்கிட்டு ராத்திரி வரும்போது கூட கசக்கல் தாயா. இங்க வந்து குளிச்சுக்கிட்டு வரீங்களா கசக்கிட்டு? அதெல்லாம் இரும்புல வந்து நீங்க எதை சொல்றீங்க? நீங்க எதை சொல்றீங்க? நான் கஞ்சாவை சொன்னேன். நான் வேற மாதிரியா நினைச்சிட்டேன் ஐயா. அப்படியா? நான் தான் கஞ்சா குடி குடி அதாங்க சொன்னேன். நான் தான் கஞ்சா குடி. அடடா பொதகிலே 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 கரணடா இந்த செதுவாதி குடி. அடா பொதகிலே பொதகிலே ஏஹே செதுவாதி வரணுப்போ. அந்த அட்டனல்ல அடடா ஒரு மகத்தி ஒரு மகத்தி வடிவலகி மறந்தா செதுவாதி செதுவாதி ஒரு மகத்தி.
எனக்கு நட்டுக்குச்சியா? தலையை தட்டியா? எதுக்குயா? நட்டுக்கிடுச்சுனா போதை ஏறிக்குச்சு. போதை ஏறிச்சு. இதே போதையோட இந்த மதுரை மாவட்ட சுற்று வட்டாரத்துல சரி எங்க திருவிழா நடந்தாலும் முதல்ல நான் தான் நிற்பேன். எதுக்கு டப்பாலாம் எடுத்து போயிருக்கலாமே? எதுக்கு? இது பிச்சை பாவிகளா? இதை பார்த்தா பிச்சைக்கார பயமே தெரியுதா? பொம்மை வியாபாரம் பண்றீங்களா? ஏன் அந்த ட்ரெஸ் பார்த்தா கிறிஸ்துமஸ் அதாமே தெரியும்? இல்ல திருவிழாவுக்கு போயிருவீங்க. நிகழ்ச்சி செய்வதற்காக கலை நிகழ்ச்சி. சரி. ஒயிலாட்டம் ஆடுறது, கோல் அடிக்கிறது, சரி, குனிய வச்சு குத்துறதையா? அது என்னையா குனிய வச்சு குத்துறது? அப்படி கேளு அண்ணே. ஒவ்வொரு ஊர்லயும் சரி ஆத்தாளுக்கு என்ன இருக்கும்? முளைப்பாரி எடுப்பாங்க. திருவிழா வர வேலையில முளைப்பாரி எடுப்பாங்க. சரி சொல்லுங்க. முளைப்பாரி ஓ நாக்கில் வச்சு தேய்க்க முளைப்பாரி. முளைப்பாரி விருதுநகர் கூட்டு போயிருக்க கூடாதியா? அண்ணே சொல்லுங்க. முளைப்பாரி கொண்டு வந்து ஆத்தா வாசலுக்கு முன்னாடி வச்சு சரி பெண்கள்லாம் குனிஞ்சு குனிஞ்சு அடிப்பாங்களே கும்மி. அது என்னையா குனிஞ்சு குனிஞ்சு அடிக்கிறது? அதான் கும்மிங்க. கும்மி, வட்ட கும்மி, நீட்ட கும்மி, சரி, சந்து கும்மி, பந்து கும்மியா? தெரியுமா? அந்த கொந்தெல்லாம் நான் பார்த்தது இல்லையே. பார்க்காத செத்து போயிருவேன். ஐயோ அண்ணே நம்ம ஊரு பத்தியா? ஆமா. கும்மி அடிச்சோம்னா ஒரு 2000 கும்மி அடிக்கலாம். சில பேர் சுண்ணியடா இருக்கும். சின்னதா இருக்கு. சின்னதா இருக்குங்க. சரி வேர்வை போயிடுச்சு வாயில. சின்னதா இருக்கும். சரி இடம் பத்தாது. சந்துக்குள்ளேயும் பொந்துக்குள்ள அடிப்பாங்கல்ல. சரி அதாங்க சந்து கும்மி. ஓஹோ அதான் கும்மி அடிப்போமா? அடிங்க. ஹலோ தன்னினை நாதினம் தன்னினை நாதினம் தன்னினை நாதினம் தன்னானே நாதினம் தன்னானே தன்னினை நாதினம் தன்னானே நாதினம் தன்னானே தன்னினை நாதினம் தன்னினை நாதினம் தன்னினை நாதினம் தன்னானே நாதினம் தன்னன நாதினம் தன்னன நாதினம் தன்னானே தன்னினை நாதினம் தன்னானே நாதினம் தன்னானே தன்னினை நாதினம் தன்னினை நாதினம் தன்னினை நாதினம் தன்னானே நாதினம் தன்னன நாதினம் ஒன்னாப்படி எடுத்து முறமா சரசரமா பத்திரகாளிய கருப்பசாமிய பெத்தவ தெய்வத்தை முன்னோரைய ஏற்றியமன மாரியம்மன சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆனாம் பல்லைக்கு அழகு பூப்பத்து அத்தா வரலாம் புஞ்சலைக்கு பல்லைக்கு அழகு அத்தா வரடி வாருங்கடி தன்னினை நாதினம் தன்னினை நாதினம் தன்னினை நாதினம் தன்னானே தன்னன நாதினம் தன்னன நாதினம் தன்னன நாதினம் தன்னானே தன்னினை நாதினம் தன்னானே தன்னன நாதினம் தன்னானே தன்னினை நாதினம் தன்னினை நாதினம் தன்னினை நாதினம் தன்னானே தன்னன நாதினம் தன்னன நாதினம் தன்னன நாதினம் தன்னானே இரண்டாம் படி எடுத்து முறமா சரசரமா பத்திரகாளிய கருப்பசாமிய பத்தவ தெய்வத்தை முன்னோரை வெற்றிய மனமாரியம்மன் சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆனா பண்ணைக்கு அழகு புப்பத்து அத்தா வரலாம் புஞ்சலைக்கு அம்மனுக்கு அழகு அத்தா வரடி புஞ்சலைக்கு தன்னை நாதினம் தன்னை நாதினம் தன்னை நாதினம் தன்னானே தன்னை நாதினம் தன்னானே தன்னை நாதினம் தன்னை நாதினம் தன்னை நாதினம் தன்னானே